அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய வேலை இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். கரெக்டான அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக அழகாக ரொம்ப டேஸ்டியான முறுக்கு நம்ம வீட்டில் செய்யலாம். இதுக்கு நான் ரெடிமேடாக இருக்கிற லிங்கம் முறுக்கு மாவு தான் வாங்கியிருக்கேன். இந்த மாவில் தான் எப்போதுமே நாங்கள் முறுக்கு செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மலேசியா சிங்கப்பூர்லாம் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாவு கிடைக்குதோ அதுலேயே நான் செய்கிற மாதிரி முறுக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வரும். 2 பாக்கெட் அளவுக்கு லிங்கம் முறுக்கு மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் திக்கான தேங்காய் பாலாக புழிஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முறுக்கு மாவை கொட்டிக்கலாம். அதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன், எல்லாம் ஒன்றா மாவில் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மீதி இருக்கிற இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பாலையும் இப்போ ஊற்றிடலாம். அதையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இப்போ நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் உருகிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும், ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது. முறுக்கு பணியார மாதிரி ஆயிரும் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா. அதனால் கவனமாக உருகிற அளவுக்கு லைட்டாக சூடு காட்டி மாவில் ஊற்றிடுங்க. நெய் சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்தாச்சு. அதுவே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மாவு பிசைஞ்சு வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவை பிசையணும். அப்போ தான் முறுக்கு உடையாமல் நல்லா இருக்கும். மாவு ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது, இலகலாக தான் இருக்கணும். ரொம்பவும் இலகிராமல் திட்டமாக இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது. 3/4 லிட்ரு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் புளியறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். அச்சும் அழகாக வரும். இது சாப்பாட்டு மடிக்கிற பேப்பரு. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து முறுக்கு நம்ம எண்ணெயில் விடும்போது ஒட்டாமல் இந்த பேப்பர்லேருந்து நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு 10-12 பேப்பரு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் முறுக்கு சுடுற அச்சு. இது ஸ்டாரோட எடுத்திருக்கேன். அதில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு புளியும் போது மாவு உரலில் ரொம்ப ஒட்டாது. எப்போதுமே இந்த முறுக்கு புளியிற அச்சு கைப்பிடி நீளமாக இருக்கணும். இடியப்பத்துக்கும் அதே மாதிரி தான் நீளமாக இருக்கணும். அப்போ தான் கை வலிக்காமல் புளியலாம். கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதே மாதிரி பார்த்து நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த அச்சு இது ஆசாரிட்ட செஞ்சது. என் ஃப்ரெண்டு எனக்காக இதை செஞ்சு கொண்டு வந்தாங்க. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கு புளியறதுக்கு. உங்களுக்கும் செய்ய முடிஞ்சால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவு வச்சு இப்போ புளியலாம். மாஷா அல்லாஹ், முறுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி அரும்பாக வந்துருக்கு பார்த்திங்களா. மாவு கரெக்டான பதத்துக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி அரும்பு வரும். தண்ணி ஆகிடுச்சுன்னா வராது. அதனால் கரெக்டாக பார்த்து செய்யுங்க.
அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதே மாதிரி ஒரு பேப்பர் வச்சு பக்கத்துலேயே ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முறுக்கெல்லாம் இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுருங்க. 12 பேப்பர் இப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் எல்லாத்துலேயும் புளிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுங்க. இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வரணும். அப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ முறுக்கை போடலாம். முறுக்கை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து போடுங்க. அப்போ தான் வந்து கலராமல் நல்லா ரவுண்டாக அழகாக வரும். கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போடணும். ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது எண்ணெயில். அப்போ வந்து எண்ணெயில் நல்லா சுற்றி வேக வராது கரெக்டாக. அதனால் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா நின்று வேகிற அளவுக்கு ஒரு 6-7 முறுக்கு மட்டும் போடுங்க. இப்போ முறுக்கை திருப்பி விடலாம். எல்லா முறுக்கையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுருங்க. இப்படி ஒரு 2-3 நிமிஷம் வெந்தோடனே மறுபடியும் திருப்பி விட்டு அப்புறமா எடுத்துட வேண்டியது தான். இந்த எண்ணெயோட பொரியிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சோடனே நீங்கள் எடுத்துடலாம். இந்த அளவு வெந்தோடனே எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுங்க சட்டிலேயே. அப்போ தான் எண்ணெய் கோக்காமல் நல்லாயிருக்கும் முறுக்கு. அதே மாதிரியே எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துடலாம். நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு வரும். நெய் போட்டிருக்கோம், அதனால ரொம்ப நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு. எல்லா முறுக்கும் சுட்டுட்டேன். 50லேருந்து ஒரு 60 முறுக்கு அளவுக்கு 2 பாக்கெட்டுக்கு வந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். 1 மாதம் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.